மயில் ரொம்பவே பாவம் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இந்த வீடியோக்கு லைக் போட்டு தருவீங்க அன்பு உறவுகளே. இனி வரக்கூடிய எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். மயில் 17,000 சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. மீனா மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம நிலமை என்ன இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் ரொம்பவே யோசித்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் 17,000 சம்பளம் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில் தான் இருக்கிறாங்க. இதை பார்த்த பாக்கியத்துக்கு செம்ம கடுப்பாகுது. இங்கே மயிலை வழக்கம் போல் வந்து ரொம்பவே திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ரொம்பவே சிரிப்போடு இருக்கிற உன் புருஷனோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு வழி இல்லாமல் தெரிஞ்சிட்ருக்கிற உனக்கு ஒரு சிரிப்பு ஒன்று தான் கேடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறாங்க. இங்கே நம்ம மயில் இருந்துக்கிட்டு இல்லைம்மா 17,000 சம்பளம் எனக்கு அதை நினச்சி கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு, போதும்ல இப்போதைக்கு நம்ம வீட்டு செலவை சமாளிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க. அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. எந்த காலத்தில் இருக்கிற நீனு இதை வச்சு என்ன பண்ண முடியும், உனக்கு சாப்பாடு செலவே அவ்வளோ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாமல் பேசுகிறாங்க பாக்கியம். அதை கேட்ட மயில் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே சுடரி வராங்க. ஏமா எப்போ பார்த்தாலும் அக்கா மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆவுனா வந்துருவிய உன் அக்கா கரைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வாயை மூடிட்டு அமைதியாண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க சுடரிய. பாக்கியம் இருந்துக்கிட்டு ஒழுங்கு மரியாதையாக சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி கேளு, இந்த சம்பளம்லாம் பத்தாது, நீ வீட்டில் வந்து வாலா வெட்டியாக உட்காந்துருக்குற, இதனால் சுடரிக்கு கல்யாணம் பண்ண முடியுதோ இல்லையோ தெரியலை, எப்படினாலும் அவளுக்கு நகை வந்து அதிகமாக போடணும், நீ அதிகமான சம்பளம் வாங்கினாதான் அவளுக்கு நல்லபடியாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும் நகை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. வழக்கம் போல் மயில் ரூம்குள்ளே அழுதுகிட்டு போயிடுறாங்க. அப்பத்தா கோவிலில் பொண்ணோட அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி குமரவேலுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அதை மீறி நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சாலும் உங்கள் பொண்ணு சந்தோஷமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் லைஃப்பில் நடந்த எல்லா விஷயங்களையுமே வந்து சொல்லிடுறாங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா முத்துவேலுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட இருந்து ஃபோன் வருது, பொண்ணோட அப்பா தான் வந்து ஃபோன் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம அப்பத்தா இருந்துக்கிட்டு அவ்வளோ பேசியுமே வந்து அப்போது கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்களோ அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது பொண்ணோட அப்பா கிட்ட நம்ம முத்துவேல் பேசிட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன என்ன சொல்கிறீங்க, திடீர்னு இப்படி சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லைங்க, எங்கள் பொண்ணுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுச்சு, இந்த காலத்து பொண்ணுங்க கிட்ட எல்லாமும் கேட்டு தான் செய்யணும் போல், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, எங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே முத்துவேல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்கிறாரு. இதை பார்த்த சக்திவேல் இருந்துக்கிட்டு என்னென்ன என்ன ஆச்சு, என்ன உடனே கல்யாணம் வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா பொண்ணு வீட்டிலேருந்து, பரவாயில்ல நான் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் முத்துவேல் விஷயத்த வந்து சொல்கிறாங்க. சக்திவேல் அதை கேட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அது எப்படி, சரின்னு சொல்லி தானே தட்டு தாம்பூலம் எல்லாத்தையும் மாற்றிட்டு போனாங்க, இப்போ ஏன் வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னென்னமோ காரணம் சொல்கிறாங்க. பொண்ணுக்கு பிடிக்கலை, பொண்ணுக்கிட்ட கேட்காம எல்லாமும் பண்ணிட்டாங்களாம், மன்னிப்பு கேட்குறாங்க. என்ன பண்ண சொல்லு, சரி விட பார்த்துக்கலாம், இதை விட ரொம்ப நல்ல பொண்ணாக நம்ம குமரவேலுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறார். சக்திவேல் இருந்துக்கிட்டு எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குண்ணா, அந்த எதிர்த்த வீட்டுக்காரன் தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு எதனால பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே அப்பத்தான் இருந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் உனக்கு அந்த எதிர்த்த வீட்டை இழுக்கலைன்னா உனக்கு தூக்கமே வர, அத்தா சும்மா அத்தா, உனக்கு எதுவும் தெரியாது, அந்த பாண்டியன் என்னன்னாலும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க, தேவையில்லாமல் நீ பிரச்சனையை வந்து உண்டு பண்ணாத, முத்துவேல் நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது இங்கே முத்துவேல் இருந்துக்கிட்டு சக்திவேல் பேசாமல் இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுரு, அவங்க தான் தெளிவாக சொல்கிறாங்க பொண்ணுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்காக நம்ம வந்து தேவையில்லாமல் யார் மேலேயும் பழியை போட்டுக்கிட்டு, இதை விட ஒரு சூப்பரான பெரிய குடும்பத்து பொண்ணாக கூட பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம குமரவேலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பாட்டி போயிட்டு குமரவேல் கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன குமரவேல், இப்போ உனக்கு ரொம்பவே சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்போ தான் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் வந்து சொல்கிறாங்க. அந்த கடவுளுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும், எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, அந்த கடவுளே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டான்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது இங்கே அப்பத்தா இருந்துக்கிட்டு, இந்த அப்பத்தாக்கு தானே நீ நன்றி சொல்லணும், கோவிலில் பொண்ணோட அப்பாவை பார்த்தேன், நான் தான் விஷயத்த சொன்னேன், உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உன் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதை எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம குமரவேல் ரொம்பவே சந்தோஷமாக அப்பத்தாவை கட்டி பிடிச்சி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாரு. அஞ்சலி சரவணன் 2 பேருமே இப்போ அடிக்கடி மீட் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு கோவிலில் வச்சு நம்ம மீனா வந்து அவங்கள பார்த்தாங்க. 2வது பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே வந்து ஹோட்டலில் வச்சு நம்ம மீனா அவங்கள பார்க்குறாங்க. மீனாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது.
பாண்டியன் மல்லிகை ஜாமானை டெலிவரி பண்ணுறதுக்காக ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அது வேறு யார் வீடும் இல்லை, நம்ம மயிலு வேலை பார்க்குற வீடு தான். பாண்டியனை பார்க்கவுமே மயிலு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதுக்காக போகிறாங்க. ஆனால் பாண்டியன் வந்து முகத்தை திருப்பிக்கிறாரு. உடனே மயிலு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு போயிடுறாங்க. பாண்டியன் கொண்டு வந்த பொருளெல்லாம் வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு அவங்கக்கிட்ட பணம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் வந்து நம்ம மீனா வராங்க. மயிலை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க. பாண்டியன் அங்கே இருக்கிறத கவனிக்காமல் மீனா பார்த்தீங்கன்னா மயிலக்கான்னு சொல்லிட்டு நேம் சொல்லி கூப்பிடவும் பதட்டத்தோட மயில் வந்து நிற்கிறாங்க. அச்சோ, மாமா வேற இங்கே இருக்கிறாரு, மீனா வேற கரெக்டாக இந்த டைமில் வந்திருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. இங்கே மீனா இருந்துக்கிட்டு என்னக்கா எதுவுமே பேச மாட்டேங்க, உங்களை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு மீனா சொல்லவுமே இங்கே என்ன மீனா சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நம்ம பாண்டியன் வராங்க. பாண்டியனை பார்த்ததும் மீனாக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுறது. என்ன மாமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை அப்படியே பாண்டியன் அப்படியே முறைச்சிக்கிட்டு எதுவுமே பேசாமல் போகிறாரு. இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மயில் இருந்துக்கிட்டே விஷயத்த சொல்கிறாங்க. என்ன மீனா, மாமா இருக்கிறது தெரியாமல் நீ இந்த டைமில் வந்துட்டே, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, மன்னிச்சிடு மீனா, எனக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டு உனக்கு தேவையில்லாத பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, மாமா கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மீனாவும் கிளம்பிடுறாங்க. கடையில் வச்சு மீனா போயிட்டு பாண்டியன் கிட்ட வந்து பேசுகிறாங்க. பாண்டியன் வந்து மீனா கிட்ட பேசுகிறதுக்கு விருப்பமே இல்லாத மாதிரி முகத்தை திருப்பிக்கிறாங்க. இங்கே மீனா வந்து ரெக்யூஸ்ட் பண்ணி, மாமா கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுங்க மாமா, அப்புறம் நீங்கள் என் மேலே கோவப்பட்டால் கூட பரவாயில்ல, மயிலக்கா பாவம் மாமா, மயிலக்கா பண்ணது சரின்னுலாம் நான் சொல்ல மாட்டேன், அவங்க மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க இப்போ இருக்கிற நிலமை ரொம்பவே மோசமான நிலமை. அன்னைக்கு மட்டும் அவங்கள போயிட்டு நான் சரியான டைமில் காப்பாற்றலைன்னா அவங்க இப்போ உயிரோடையே இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம மீனா வந்து பாண்டியன் கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதும் பாண்டியனுக்கும் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே மீனா பார்த்தீங்கன்னா ஏதோ அவங்க அம்மா பேச்சை கேட்டு மயிலக்கா வந்து பண்ணக்கூடாததெல்லாம் பண்ணிட்டாங்க, அதுக்காக நம்மளும் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல, நீங்கள் எதனாலும் ஒரு நல்ல முடிவாக எடுத்தால் நல்லா இருக்குமாம்மா. மயிலாக்கா வீட்டில் ரொம்பவே அவங்கள கொடுமைப்படுத்துகிறாங்க, பாவமாக இருக்குது மயிலக்காவை பார்த்தா, அவங்களுக்கு ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி தந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி தந்தேன். நான் பண்ணது தப்புன்னு தோணுச்சுன்னா என்னை மன்னிச்சிடுங்க. நீங்களுமே என் நிலைமையில் இருந்திருந்தா கண்டிப்பாக இதே தான் பண்ணியிருந்திருப்பீங்க. பாவமாம்மா மயிலக்கா, அவங்கள பார்க்குறதுக்கே ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாண்டியனும் யோசிக்கிறாங்க. மாமா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த ஊர் உலகத்தில் தப்பு பண்ணாதவங்க யாருமே இல்லை, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு திருத்தி கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவங்க நல்லா இருப்பாங்களே. மயிலக்கா கூட அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. மயிலாக்காவுக்கு நீங்கள் வாழ்க்கை பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துக்கிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக பேசுகிறாங்க. நம்ம பாண்டியனும் யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மயிலை வர சொல்லுப்பா, நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே கால் பண்ணி நம்ம மீனா பார்த்தீங்கன்னா மயிலை வர சொல்கிறாங்க. மயிலுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக வராங்க. அப்போ பாண்டியன் இருந்துக்கிட்டு மீனா எல்லாமும் சொல்லுச்சுப்பா, முழுக்க முழுக்க பண்ணது எல்லாம் உன் தப்பு தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓ, அம்மா அப்பா பண்ணது தான், அவங்க சொல் பேச்சை கேட்டு தான் நீ தப்பு பண்ணிட்ட, பொய் சொல்லிட்ட, அதுக்காக உன்னை இனியும் தண்டிக்கிறதுல எந்த நியாயமும் இல்லை, நீ வாப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம பாண்டியன் அதை கேட்டு மயில் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இங்கே மீனாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பாண்டியனுக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க. பாண்டியன் நம்ம மயிலை கூப்பிட்டு வீட்டுக்கு வராங்க. வெளியே போன சரவணனையும் உடனே வீட்டுக்கு கிளம்பி வர சொல்கிறாங்க. சரவணன் வீட்டுக்கு வராரு. மயில் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு சரவணுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. இன்னொரு பக்கம் கோமதி இருந்துக்கிட்டு பாண்டியன் கிட்ட கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. இப்போ எதுக்காக இவ்வளோ நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாருமே கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் சொல்கிற விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் கிட்ட தான் பாண்டியன் வந்து பேசுகிறாங்க. இங்கே பாருப்பா சரவணா, நடந்தது நடந்துருச்சு, நடந்தது எதையுமே மாற்ற முடியாது, ஆனால் மன்னிக்க முடியும்ல, நீ வந்து மயிலை வந்து மன்னிச்சிடு, அப்பாவுக்காக நீ மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி பாண்டியன் வந்து சரவணன் கிட்ட வந்து பேசுகிறாங்க. சரவணனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல, அப்படியே ரொம்பவே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. இங்கே கோமதி இருந்துக்கிட்டு கத்துறாங்க, ஏங்க கொஞ்சமாச்சும் நீங்கள் சுயநினைவோட தான் பேசிகிட்டு இருக்கிறீங்களா, இந்த மயில் என்னென்னலாம் பண்ணால் நம்ம குடும்பத்தை எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கிறா, அவ கூட போயிட்டு நம்ம சரவணனை சேர்ந்து வாழ சொல்கிறீங்களா, அவங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே கூட மீனாவும் இருக்கிறத பார்த்துட்டு, மீனா
இதில் உனக்கும் பங்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. மீனா வந்து ரொம்பவே சைலண்டாக இருக்கிறாங்க. சரவணா இங்கே பாரு, உன் அப்பா சொல்கிறாரு, ஆட்டுக்குட்டி சொல்கிறாருல, நீ வந்து இந்த மயில் கூட வாழ வேணாம், உனக்கு நிம்மதியும் இருக்காது சந்தோஷமும் இருக்காது, இது உன்னோட வாழ்க்கை, ஒரு நல்ல முடிவாக நீயே எடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாண்டியன் இருந்துக்கிட்டு, இந்த வாழ்க்கையை நான் தான்ப்பா உனக்கு அமைச்சு கொடுத்தேன், என் மனசுக்கு தோன்றதை நான் சொல்லிட்டேன், மயிலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்கு தோணுது, நீ இல்லாத வாழ்க்கையே வேணாம், தான் உயிரையே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி மயில் ஒரு தப்பான முடிவுக்கே போயிடுச்சு. அந்த பிள்ளைய இன்னும் நம்ம கஷ்டப்படுத்த வேணாம்டா சரவணா, ஒரே ஒரு வாய்ப்பை கொடு நீ மயிலுக்கு, கண்டிப்பாக இனி மயில் எந்த தப்புமே பண்ணாது. பாண்டியன் மயிலுக்காக சரவணன் கிட்ட வந்து பேசுகிறாங்க. சரவணன் பார்த்தீங்கன்னா பாண்டியனுக்காக சரிங்கப்பா அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம மயிலுக்கோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்படியே கண்ணீர் விட்டு கதறாங்க. இங்கே நம்ம பாண்டியன் காலில் விழுகிறாங்க. அப்புறம் நம்ம சரவணன் காலில், கோமதி காலில், எல்லார் கால்லையுமே மாற்றி மாற்றி விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இங்கே நம்ம மீனாக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. மயிலக்கா மறுபடியுமே வந்து குடும்பத்தோடு சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இன்னமும் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. பாண்டியன் பண்ணது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க.